இறை இயேசுவில் எனது அன்பிற்கும் பெருது நன்றிக்குரிய கண்ணக்கன்குப்பம் பங்கு தந்தை அருட்தந்தை எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்களே, மற்றும் இந்த மண்ணின் மைந்தர் அருள் திரு ஜான் பால் அவர்களே, இந்த மண்ணின் இந்த பாடிப்பள்ளம் கிளை கிராமத்தினுடைய அனைத்து பெரியோர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசீரும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஃபாதர். நல்லா சவுண்ட் வருது போல் தருது. நீங்கள் நல்லா இருக்குதான் எனக்கு ஆசை. இந்த ஆலயத்துக்கு நான் 2வது முறை வரேன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்சிஸ் சார் நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஆலயத்துக்கு 2வது முறை வரேன்னா, நான் சேத்துப்பட்டில் உதய பங்கு தந்தையாக 92, 93 இருக்கும்போது ஆசிரியர் பிரான்சிஸ் அவர்கள் அங்கே ஆசிரியராக பணிபுரிந்த நேரத்திலே ஒரு திருமணத்திற்காக அழைத்து வந்தார். பிறகு மீண்டுமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் மீண்டுமாக அங்கு பங்கு தந்தையாக மதிபராக வந்திருக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஊர் திருவிழாவிற்காக என்னை அழைத்தார். கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொல்லி இன்று காலையிலே நாங்கள் வந்திருந்து உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இங்கு அழைப்பு கொடுத்து என்னை இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அனுமதியும் ஆசிரியம் கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றிகள். நம்மோடு இணைந்து திருப்பலி நிகழ்த்துகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் ஜான் பால் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இதய வேந்தனின் இன்முகமான வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எங்கள் ஊர் கூட இறுதி ஆண்டு கோயில் தான், எங்கள் சொந்த ஊரும் இறுதி ஆண்டு கோயில் தான். ஆனால் 29ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களோடு இந்த இதய வேந்தனின் ஆசிரையும் அருளையும் தருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டருடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம், அதை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்குது? இயேசுவோடு நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட இதயம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. முதலாவதாக, இயேசுவின் இதயம் அன்புள்ள இதயம், அன்பை கொடுக்கின்ற, அன்பை வாரி வழங்குகின்ற அன்பு இதயம். ஏன்? கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் தாம் ஒரே அன்பு மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அப்படி தானே படிக்கிறோம். அந்த அன்பு மகன் இவ்வுலகிற்கு வந்த பொழுது நம்மையெல்லாம் அன்பு செய்து நமக்காக அந்த சிலுவையிலே உயிர் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இதுதான் கடவுளுடைய அன்பு. எனவே இயேசுனுடைய அன்பு நம்ம எல்லாம் ஆட்கொள்ளுகின்ற அன்பு, நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கின்ற அன்பு. பவுலடியார் சொல்லுவார் அல்லவா, முதல் கொரிந்தியர் திருமுறை 13ஆம் அதிகாரத்தில் சொல்வார், அன்பு பொறுமை உள்ளது, வல்லம் உள்ளது, இப்படிலாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் அன்பு தான் மிக சிறந்தது என்று சொல்லுவார். எனவே இந்த அகிலத்தையே ஆட்டி படைப்பது அன்பு, அந்த ஆண்டவனையே நமக்கு கொடுத்ததும் அந்த அன்பு தான். எனவே இந்த அன்பு தான் கடவுள். அந்த இதயம் அந்த அன்பினால் பற்றி எரிகின்றது. ஒரு முறை காந்தியடிகள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், பெரிய கூட்டத்தில் பேசுகிறார். என்ன சொன்னார்? காட் இஸ் லவ். காட் இஸ் லவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் அன்பாக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் கடவுள் அன்பாக இருக்கிறார். 2 வருடம் கழித்து வந்த பிறகு அதே கூட்டத்தில் பார்த்து அவர் சொல்கிறாரு, லவ் இஸ் காட் என்று மாற்றி சொன்னார். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் முன்ன வரும்போது காட் இஸ் லவ் என்று சொன்னீர்கள், இப்பொழுது லவ் இஸ் காட் என்று சொல்கிறீர்களே, ஏன் எப்படி கேட்கும்போது அவர் சொல்லுவார், காட் இஸ் லவ், கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கே இருக்கின்றது? வானத்தில் தொங்கி இருக்கின்றதா அல்லது வேறு எங்கேயாவது மறைந்திருக்கிறதா? நமக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாதது. ஆனால் லவ் இஸ் காட் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பாக, அன்பே கடவுள். இந்த அன்பு கடவுள் எங்கே இருக்கிறார்? நான் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நான் அந்த கடவுளுடைய அன்பை பார்க்கின்றேன். எனவே தான் லவ் இஸ் காட். எனவே லவ் இஸ் காட் என்றால் அன்பே கடவுள். அந்த அன்பை தவிர அவருக்கு வேறொன்றும் தெரியாது. நம்ம எல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த உலகிற்கு வந்தார், அன்பு செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் அவருடைய அன்பு இதயங்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த திருவிழா நம்மை அழைக்கின்றது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்துதிக்கும் பராபரமே. தாய்மானர் பாடுறார்.
அன்பு செய்ய ஆளாக்கி என்னை விட்டுவிட்டால் இன்ப நிலை தானாக வரும். நீ எல்லாரும் அன்பு செய்கின்ற பொழுது நீ எதிர்பார்க்கின்ற இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் தானாக வந்து சேரும் என்று அவர் பாடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது கடவுளையும் அந்த கடவுளின் உருவாக சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களையும் அன்பு செய்கின்றோமோ அப்பொழுது நாமும் கடவுளை போல் மாறுகின்றோம். நாம் எதிர்பார்க்கின்ற அந்த மகிழ்ச்சி இன்பம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த முதல் கருத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தது நம்மை அன்பு செய்வதற்காக, அன்பினால் நம்மை மீட்டு கொள்வதற்காக. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற இயேசுவின் இதயம் இரக்க மிகுந்த இதயம், பரிவுள்ள இதயம், பாசமுள்ள இதயம், அக்கறை கொண்ட இதயம், நம் மீது கரிசனை கொள்ளுகின்ற கனிவான இதயம். இதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியை வாசிக்கிட்டோமே. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எனவே பெரும் சுமை சூழ்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். இன்றைக்கு எல்லோரும் பாருங்கள், நாட்டில் உலக நாடுகள் பார்க்கும்போது போர்கள், போர் பதற்றங்கள், அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், அவருடைய வீடுகளெல்லாம் தரைமட்டமாக்கப்படுகின்றன, பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 21ஆம் நூற்றாண்டிலே கூட இன்னும் அறிவியல் வளர்ந்து எவ்வளவோ அவன் பெருகிவிட்டான் அறிவியலிலே, ஆனால் இன்னும் பயந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டது. இன்னும் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், வேதனைகள், கசப்புகள். ஏன்? இந்த சூழலில் தான் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். இதய வேந்தன் கைகளை விரித்து சொல்றார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். ஒரு குழந்தை அம்மாக்களை போய் கேட்டுச்சான், அம்மா நீ எவ்வளவு என்னை அன்பு செய்கிறன்னு சொல்லி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய மார்பை திறந்து பார், நீ பால் குடிக்கும் போது உன்னுடைய நகை கீரல்கள்லாம் என்னை கீறி காயமாக இருக்கின்றது, அவ்வளோ நான் உன்னை அன்பு செய்தேன்னு. அதுக்கு திருப்தி இல்லை. அப்பாக்களை போய் கேட்டுச்சு, அப்பா நீ எவ்வளோ என்னை அன்பு செய்கிற? அவர் சொன்னார், என் கைகளை பார், என் கரங்களை பார், உனக்காக உழைத்து உழைத்து எல்லாம் காப்பு காய்த்திருக்கின்றது என்று. அப்போ கூட அதுக்கு திருப்தி இல்லை. நேரடியாக கடவுள்களை போய் கேட்குது, இயேசுகளை போய்ட்டு, இயேசுவே நீ எவ்வளோ என்னை அன்பு செய்கிறேன்னு கேட்டு. அப்போ இயேசு என்ன பண்ணார், கைகளை விரித்து, இதை பார், உனக்காக நான் சிலுவையில் என் உயிரை கொடுத்தேன், இதுதான் என்னுடைய அன்பு என்று சொல்லி அந்த குழந்தைக்கு வெளிப்படுத்தினார். இருகரம் பிரித்து இதயத்தை திறந்து நமக்காக தன்னுடைய இறுதி சுற்று ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்த அந்த இதய வேந்தன் ஆண்டவர் இயேசு இன்று உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பெரும் சுமையேஸ்வரர், நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். ஏன்? என்னுடைய நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஆண்டவர் இயேசு, பரிவுள்ள இதயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த மக்கள் ஆயினெல்லாம் ஆடுகளைப் போல் இருப்பதால் நான் இவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றேன் என்று சொன்னார். இது பரிவு யாருக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு இந்த பரிவு வரும்? அடுத்தனுடைய துன்பங்களை பார்த்து, அடுத்தனுடைய வேதனையை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து நம்மால் துடிக்க முடியுமா? இதுதான் நம்ம இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இதயம் இரக்கமுள்ள இதயமாகிறது அல்லது ஈரம் காய்ந்த வறண்டு போன பாலைவனமாக இருக்கின்றதா? கொஞ்சம் ஈரம் நம்முடைய இதயத்தில் இருக்கணும், அப்போ தான் அங்கு அந்த அன்பு சுரக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை பார்க்கின்ற பொழுது பரிவுள்ள இதயம், இரக்கமுள்ள இதயம், அந்த இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய ஜெபங்களை நாம் சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நாம் அந்த இரக்கத்தை பெற வேண்டும். நயம்பட்டெடுத்த அந்த விதவையுடைய மகனை பாருங்கள், ஆண்டவருடைய அந்த கரிசனை, அந்த பரிவு எப்படி வெளிப்படுகின்றது சொல்லி அவர் யாரும் போய் கூப்பிடல. பார்க்கின்ற தூரத்தில் பாடையை சுமந்து கொண்டு செல்லுகின்றார்கள். இவர் பின்னே சென்று அந்த பாடையை தொடுகின்றார். எல்லோரும் திரும்பி பார்க்கின்றார்கள். அந்த விதைவினுடைய மகன் இறந்துபட்டிருக்கிற எல்லோரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் பாடையை தொட்டு அவனை எழுந்து உட்கார வைக்கின்றார். உயிர் பெறுகின்றான். எல்லோரும் அதிர்ச்சி, ஆச்சரியம், நம்முடைய பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் கடவுள் நம்மை கேட்காமலே படைத்த கடவுள், நம்மை கேட்காமலே பராமரித்து வருகிற கடவுள், நம்மை கேட்காமலே நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கின்றார். அப்படித்தான் அந்த நயம்பட்டணத்து இளம் விதவையினுடைய மகனை
யாரும் கேட்காமல் அவரே போய் தொட்டு அந்த மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார். எனவே நம்முடைய இதயமும் இரக்கமுள்ள இதயமாக, ஈரமுள்ள இதயமாக, கனிவுள்ள இதயமாக இருக்க வேண்டும். கனிவுடையோர் பேறு பெற்றோர். ஏன்? கடவுளை காண்பர். கனிவுடையோர், இரக்கமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். புரியுதுங்களா? அப்போது இந்த இயேசுனுடைய இதய விழாவை நம்முடைய ஊர் விழாவாக கொண்டாடுகின்ற வேளையில் அன்புக்குரிய பாடிப்பள்ளம் அனைத்து இறை மக்களே, அந்த இயேசுடைய இதயத்து போல் என் இதயமும் மாற வேண்டும். மூன்றாவதாக, இந்த இயேசுவின் இதயம் மன்னிக்கின்ற இதயம், எல்லையற்ற முறையிலேயே மன்னிக்கின்ற இதயம். எத்தனை குற்றங்கள் பாவங்கள் செய்தாலும் அத்தனை முறை நான் ஒப்புரவு அடையாளம் செய்கின்ற பொழுது என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்கின்ற கடவுளுடைய இதயம் மன்னிக்கின்ற இதயம். ஏன்? தன்னை கொன்றவர்களுக்காக சிலுவையில் இருந்து அவர் பரிந்து பேசினார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். அதனால கல்வனுக்கு என்ன சொன்ன? இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். ஏன்? அவன் தன்னுடைய மனத்துயரை வெளிப்படுத்தினான். அவனுக்கு அப்பொழுதே வான் வீட்டை பரிசாக எழுதி கொடுத்து விட்டார். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய இதயம் மன்னிக்கின்ற இதயம். எத்தனை முறை அவர் சொல்கிறார் இல்லையா? 7 முறையா 70 முறையான்னு கேட்டார் பேதுரு. ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் 7 முறையா என்று கேட்க அவர் சொன்னார். 7 முறை 70 முறை என்று சொல்லுகின்றேன். அப்படின்னா கணக்கில்லாமல் நீ மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றத்திற்கும் கடவுள் நம்மை தண்டிக்க நினைத்தால் இன்றைக்கு யாரும் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு இறைவன் தண்டிக்கின்ற இறைவன். எப்பொழுதெல்லாம் அந்த மக்கள் பாவம் செய்தாலும் அப்பொழுதெல்லாம் அவர்களை பகைவருடைய கையில் ஒப்படைக்கின்றார், பிலிஸ்தர் கையில் ஒப்படைக்கின்றார். அந்த பாலை நிலத்திலே அவர்களை அலைய விடுகின்றார். 40 ஆண்டுகள் அலைந்தார்கள் அவர்கள். ஏனென்றால் கடவுளுடைய வாக்குறுதியை, உடன்படிக்கை மீறி அவர்கள் நடந்தார்கள். எனவே அவ்வப்பொழுது அவர்களை தண்டிக்கின்றார். பாலஸ்தீன நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு இறைவன் ஆண்டவர் இயேசு அவர் மன்னிக்கின்ற கடவுள். நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றத்தையும் அவ்வப்பொழுதே மன்னிக்கின்றார். அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்திருந்தால் நீ இப்படிடத்திற்கு என்னது காணி கொண்டு வரும்போது அங்கேயே உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் அவனோடு சமரசம் செய்து கொள், பின் வந்து உன் காணிக்கை செலுத்து, அது கடவுளுக்கு ஏற்புடையதாகும் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசுடைய இதயம் மன்னிக்கின்ற இதயமாக இருக்கின்றது. நாமும் ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது இறைவனுடைய குணமாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். அப்போது ஆண்டவருடைய இயேசுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம்? நல்ல இதயம், அன்புள்ள இதயம், இரக்கமுள்ள இதயம், பரிவுள்ள இதயம், மன்னிக்கின்ற இதயம். நல்ல இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாக வாரும் என் தலைவா. நான் தேடினேன் புது உலகம், அதற்காகத்தான் புது இதயம். நான் தேடினேன் புது உலகம், அதற்காகத்தான் புது இதயம். புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாக வாரும் என் தலைவா. புது இதயம் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும். சதையலான இதயம், கல்லான இதயம் அல்ல. கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கடிவான இதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கின்றானே. எனவே நம்முடைய இதயமும் இயேசுடைய இதயம் போல் மாற வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை நாம் பெற்று எல்லோரையும் அன்பு செய்கின்ற, எல்லோருக்கும் இரக்கம் காட்டுகின்ற, எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த அன்பான பற்றி எறிகின்ற இதயம் இன்று எனக்கு தேவை. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கின்றார். அந்த இதய வேந்தருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த பாடிப்பள்ளத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவின் இதயமாக பற்றி எறிய வேண்டும். அவருடைய இதயம் எப்படி பற்றி எறிகின்றதோ என் உள்ளமும் பற்றி எறிய வேண்டும். அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால், சமத்துவ சகோதரத்துவத்தினால் நாம் இந்த இதயத்தை பற்றி எறிய செய்வோம். வருகின்ற அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானாக வந்துதிக்கும் பராபரமே. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று கேட்கிறேன். ஒன்று நான் கேட்கணும், உங்களை எல்லாரையும் நான் அன்பு செய்து
வாழுகின்ற அந்த ஒரு வரத்தை மட்டும் தா என்று வேண்டுகின்றால் அந்த வரத்தை நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த இதய வேந்தன் நமக்காக கைகளை விரித்து அழைத்து கொண்டிருக்கின்ற தெய்வம் இருகரம் விரித்து இதயத்தை திறந்து நம்மை எல்லாம் அழைக்கின்ற அந்த இதயத்தில் நாம் வந்து சேர்வோம். இதய வேந்தன் இன்று நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.